ஆடியோ லான்ச்சஸ் போகிறோம். ஆனால் இந்த ஆடியோ லான்ச் மாதிரி ரொம்ப நெருக்கமான ஆடியோ லான்ச் நான் அட்டன் பண்ணல. ஏன்னா அந்த மேடையில் இருக்கிற எல்லாருமே சொந்தக்காரங்க மாதிரி, எல்லாருமே பெரிய அண்ணன் சீமான் அண்ணன் தொட்டு என் நண்பன் சுகுமார், நண்பர் சுகா, அப்படி நிறையா, அது ஆர்ட் டைரக்டர், இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் வந்து வீரசமர், அப்படி ரொம்ப நெருக்கமான ஆட்கள் நிறையா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் மொத்தம் 5 பாட்டையும் நான் எழுதியிருக்கேன். 5மே 5 ஜானரில் இருக்கும். இந்த படத்தை வந்து ரொம்ப நேர்மையோட இந்த டீம் வந்து எடுத்திருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு உதாரணம் என்னென்னா, பொதுவாக பாடலாசிரியர்களுக்கு டியூன் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க. நான் லிரிக் எழுதி வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன். பாட்டு எங்கேயாவது ரெக்கார்ட் ஆகும். இப்போல்லாம் அந்த மாதிரி ஒரு கொரோனாவுக்கு பிறகு வேறு மாதிரி போயிடுச்சு. ஆனால் இவங்க இந்த படம் நல்லா வரணுங்கிற அக்கறையில் நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி ஒரு 5-6 தடவையாவது அவங்க ஆஃபீஸ் போயிருப்பேன். உட்காந்து ஒரு பாட்டுக்கான சுச்சுவேஷனை டைரக்டர் சொல்கிறாரு, கேமராமேன் சொல்கிறாரு, மியூசிக் டைரக்டர் சொல்கிறாரு. ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டாங்க. அது முழுக்க என்னென்னா, படம் நல்லா வந்துடணும், அதுக்கு பாட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மெனக்கிட்டாங்க. அதே மாதிரி ஒரு ரொம்ப வெள்ளந்தியான மனசுக்கார இயக்குனர் அவரும் அப்படி நேசத்தோடு அந்த சுச்சுவேஷன் சொல்லும்போது இது ஒரு படத்தில் வேலை பார்த்த மாதிரி எனக்கு தோணவே இல்லை. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் சொல்லணும், அவர் இந்த குருவி சேர்த்தது மாதிரி சேர்க்குறாரு. அந்த மெட்டுக்குள்ள வார்த்தைகளை கொண்டாடுறதுக்கு சிரிச்சுக்கிட்டே தான் அடிக்கிறது. நம்ம எழுதி கொடுத்துருவோம், நல்லா இருக்கு சார்னு சொல்லிடுவோம். அப்படி 3 நாள் கழித்து திரும்ப கால் பண்ணி, சார் இந்த வார்த்தையை மாற்றிடலாமா பாரு, அப்புறம் அந்த வார்த்தையை மாற்றுற வார்த்தையெல்லாம் நல்லாயிருக்கும். அதனால் அது அப்படி தான் குருவி சேர்க்குற மாதிரியே அந்த வார்த்தைகளை சேர்த்து அது ஒன்றும் இல்லை, இசை சொற்களை அடுக்கிறது தான். நம்ம ஒரு மெட்டுக்கு ஒரு வருஷன் எழுதுகிறோம், பாடலாசிரியருக்கு ஒரு லெவல் வரைக்கும் தெரியும். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் அடுத்த இடத்துக்கு கொண்டு போவார். அந்த சவுண்டுக்கு எப்படி இருக்கணும், இன்னும் ஒரு பாடலாசிரியனோட இன்னும் சவுண்டுக்கு இன்னும் பொருத்தமான வார்த்தைகளை ஒரு இசையமைப்பாளர் செலக்ட் பண்ண முடியும். அந்த வகையில் அவர் தீபன் சக்கரவர்த்தி ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணார். எல்லா பாட்டுமே நாங்கள் நிறைய ரீவர்ஷன் எழுதி நம்ம ஒர்க் பண்ணோம். எங்களை நம்பி தான் வந்து படக்குழுவே வந்து அவங்க ஷூட் போய்கிட்டு இருப்பாங்க, ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருந்தது. நாங்கள் இங்கே சென்னையில் பாட்டை எழுதி அது பதிவுக்கான வேலையை பார்த்துட்டு இருந்தோம். எங்களை நம்பினாங்க. எங்களுக்கு கிடைச்ச சுதந்திரம். இந்த படத்தில் 5 பாடலுமே ரொம்ப நல்ல பாடலாக வந்திருக்கு. அதே மாதிரி விமல், இந்த படத்தோட நாயகன் விமல் சொல்லணும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு படம் இயக்குனேன். அந்த படம் அந்தப்போ நாங்கள் ஷூட்டிங்கில் அவுட்டோரில் இருக்கும்போது அவரோட களவாணி நாங்கள் படம் பார்த்துட்டு எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியான ஒரு நம்ம வீட்டு பையன் மாதிரியான ஒரு நாயகன். தொடர்ந்து அவரை நம்ம வாட்ச் பண்ணிக்கிறோம். அவருக்கு ஏற்கனவே நான் ஒரு படம் எழுதியிருக்கேன், அஞ்சலன்னு ஒரு படத்தில். அதுக்கு பிறகு இந்த படத்தில் அவரோட இணைவதில் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்திருந்த அத்தனை பேருக்கும் நன்றியும் வணக்கமும். வணக்கம். ஒன்லி தேங்க்ஸ் தான் சொல்லணும். எங்கள் இயக்குநருக்கு என்னை ஒரு கேமராமேன் வந்து புதுசாக ஒரு விஷயமா பண்ணியிருக்காரு, நடிக்க வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதுக்கு ரொம்ப முக்கியமான டைரக்டர் சார் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ணன் சீமா அண்ணன் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப நன்றிண்ணா. எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சேஷ்விகா ராஜு. ஆக்சுவலி இன்னைக்கு என்னோட ஸ்பெஷல் டேன்னு சொல்லலாம். இப்போதான் என்னோட கெரியர் ஸ்டார்ட் ஆகும் தமிழ் இண்டஸ்ட்ரியில. ஸோ ஒரே மாதம் என்னோட ஃபர்ஸ்ட் 2 படமும் ஒரே வார்த்தை வர்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த படத்துக்கு சான்ஸ் கொடுத்த டைரக்டர் இசக்கி சார் அண்ட் எம் சுகுமார் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நீங்க வந்து எல்லா சீஃப் கெஸ்ட்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் பிரசன்ட் மீடியாக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோதான், தேங்க்யூ. ஊடகத்துறை நண்பர்களுக்கு எல்லாம் ரொம்ப வணக்கம், ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. சீமான் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் வந்ததுக்கு. எல்லா சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்காக. எனக்கு சொல்ல போனால் எல்லாருமே என்னுடைய திரைத்துறையில் பார்க்கும்போது எல்லாருமே என்னோடய சீனியர்ஸ் தான். லைக் ஏகாதசி சார் ஆகட்டும், சுகுமார் சார் ஆகட்டும், தேவன் சார் ஆகட்டும், சீமான் சார் ஆகட்டும், விமல் சார், எல்லாருமே என்னோட சீனியர்ஸ் தான். ஸோ அவங்ககிட்ட நான் நிறைய லேர்ன் பண்ணேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு கிடைச்சதே பார்த்தீங்கன்னா இந்த சேம் பிரசாத் லேப்ல தான். இதுக்கு முன்னாடி என்னுடைய படம் வீராய் மக்கள்னு ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சு.
ஸோ அந்த படத்தோட ப்ரிவியூ பார்த்தாரு டைரக்டர் சார். அப்படியே பார்த்துட்டு என்னை வெளியில் கூப்பிட்டாங்க. நான் போய் பேசிட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்கள் ஒர்க்கு, இந்த படம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதே வாசலில் தான் எனக்கு கமிட் பண்ணார். அந்த சேம் டேவே எனக்கு அட்வான்ஸ் போட்டு நீங்கள் படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார், எஸ்கே சார், இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்காக. அப்புறம் படத்தில் வந்து மொத்தம் 5 பாட்டு இருக்குது. 5 பாட்டுமே கொஞ்சம் வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. ஸோ அது ஏகாதசி சார் சொன்ன மாதிரி நானும் ஏகாதசி சாரும் இங்கே ஒர்க் பண்ணோம். அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தாங்க. பட் ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் ஒரு வாட்டி சுகுமார் சார் எனக்கு நிறைய இன்புட்ஸ் தருவாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என்னென்ன விஷயங்கள் அவங்க பார்க்குறாங்க, என்ன எதிர்பார்க்குறாங்கன்றது. எஸ்கே சார் சொல்லணுன்னாக்கா அவருக்கு என்ன வேணுன்றது அவருக்கு ரொம்ப க்ளீனாகவும் தெளிவாகவும் தெரியும். ஸோ நான் வேறு ஏதாவது டியூன் ஒன்று கொடுத்தா கூட இல்லைங்க அது வேற ஒன்று வேணுன்ற மாதிரி அவர் ரொம்ப க்ளீனாக சொல்லி வாங்குவார். ரொம்ப நம்மளை சொல்ல போனாக்கா குழப்பாம ரொம்ப தெளிவாக என்ன வேணுன்றது கேட்டு வாங்குவாங்க. அண்ட் இந்த படத்தில் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்னுடைய அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்க விரும்புகிறேன் இந்த ஸ்டேஜில். எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்த என்னுடைய சிங்கர்ஸ், டெக்னீஷியன்ஸ் அண்ட் மிக்ஸ் இன்ஜினியர்ஸ், மிக்ஸ் பண்ண அதர்ஸ், என்னுடைய கோஆர்டினேட்டர் டேவிட் சார், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்க விரும்புகிறேன். அண்ட் படம் June 6 ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தியேட்டருக்கு வந்து கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணணும். பாட்டு எல்லாமே ட்ரெண்ட் மியூசிக்கில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் கேட்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இது போன்ற திரைப்படங்களை நீங்கள் தான் மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அதை சேர்ப்பீர்கள் என்கிற நம்பிக்கை எங்கள் அனைவருக்கும் இருக்கிறது. கைபேசி வராத காலகட்டத்தில் தொலைபேசி இணைப்புகள் மட்டுமே நம்மிடம் இருந்தபோது வாத்தியார் பாலுமேந்திரா அவர்களிடம் தொலைபேசி கிடையாது. அப்போது அவருக்கான தொலைபேசி எங்களிடத்தில் இருந்தது. எங்கள் நட்பு வட்டத்தில் இன்னொரு நண்பருக்கு தொலைபேசி இருந்தது. அந்த நண்பரின் பெயர் சீமா. எங்கள் இருவருக்குமான தொலைபேசி அழைப்பின் போது அப்ப காலர் ஐடி ஃபெசிலிட்டியும் கிடையாது. நான் போன் பண்ணினா நான் தான் பண்றேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஹலோ சொல்றதுக்கு முன்னாடியே அவர் பேச துவங்குவார். அவர் போன் பண்ணா அவர் பெயரை சொல்றதுக்கு முன்னாடி, ஹலோ சொல்றதுக்கு முன்னாடியே நான் அவரை அழைத்து பேசுவேன். இப்போது வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்றால், இந்த கைபேசி யுகத்தில் நாங்கள் இருவரும் தினமும் குரல் செய்தியில் எங்கள் செய்திகளை பரிமாறிக்கொள்கிறோம். எங்களோடு இணைந்து எங்களுடைய குரல் செய்தி குழுவில் மிக முக்கிய உறுப்பினராக இருப்பவர் மேடையில் இதோ அமர்ந்திருக்கிறார், எங்கள் மரியாதைக்குரிய அண்ணாச்சி திரு MS பாஸ்கர் அவர்கள். அந்த பெருங்கலைஞனின் மாபெரும் ரசிகர்கள் நாங்கள் இருவரும். எங்கள் குரல் செய்தி குழுவை கெடுப்பதற்கென்று இன்னொரு மகா கலைஞர் இருக்கிறார். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவில்லை. எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த விழாவை அவர் புறக்கணித்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் பெயர் திரு இளவரசு. இப்படி எங்கள் குழுவில் இருக்கிற இன்னொரு சகோதரர் திரு இசக்கி கார்வண்ணன் அவர்கள். இசக்கி கார்வண்ணன் அவர்களுடைய இந்த திரைப்படத்தின் பின்னணியில் இந்த கதையை தான் எப்படி உள்வாங்கி இதை திரைக்கதையாக எழுதி தான் எடுத்தேன் என்பதை என்னிடத்தில் அவர் தனிப்பட்ட முறையில் பகிர்ந்திருக்கிறார். அந்த அவர் பகிர்ந்திருந்த அந்த கருத்துக்கள் மீது எனக்கு பெரிய மதிப்பு இருந்தது. காரணம், இந்திய சினிமாவை உலக சினிமா அரங்கில் தலைநிமிர்ந்து பார்க்க செய்த மாபெரும் படைப்பாளி சத்யஜித் ரே தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் இருந்து தான் பார்த்த மனிதர்களிடத்தில் இருந்துதான் கதைகளை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். சத்யஜித் ரேயின் வரிசையில் எத்தனையோ பெரும் கலைஞர்கள் வந்திருக்கிறார்கள். சகோதரர் இசக்கி கார்வண்ணன் அவர்கள் அவருடைய ஊரில் அவர் கண் முன்னால் நடந்த சம்பவங்களை வைத்து அவர் பார்த்து பேசி பழகிய மனிதர்களை மனதில் வாங்கிக் கொண்டு அந்த உணர்வுகளை அவர் திரைக்கதையாக எழுதி இந்த படத்தை எடுத்திருப்பதாக என்னிடத்தில் சொன்னார். நிச்சயமாக வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்ட எந்த ஒரு கலைப்படைப்பும் மிக தரமானதாகத்தான் இருக்கும் என்கிற நம்பிக்கையில் இந்த திரைப்படமும் இந்த திரைப்படத்தின் இன்றைய விழா நாயகர் இசை அமைப்பாளரையும் வாழ்த்தி
பாடலாசிரியர் ஏகாதசியும் வாழ்த்தி இந்த படம் வெற்றி பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக ஆளுமைகள் மற்றும் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது முன்னெல்லாம் சொல்லுவாங்க மெயின் நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் நடிகர்களை சைடு ஆக்டர்னு சொல்லுவாங்க. அதான் சைடில் உட்காந்துருந்தேன், திடீர்னு ஞாபகம் வந்து கூப்பிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற இந்த படத்தை வந்து வெளியில் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகின்ற தெரியப்படுத்துகின்ற அத்தனை பத்திரிகை துறை நண்பர்கள், என்னுடைய அன்புக்குரிய அனைவரையுமே என்னுடைய குடும்பம் சார்பாக வருக வருக என்று வரவேற்று, திடீர்னு என்ன பேசுன்னு தெரியல. ஏன்னா நான் வந்து பேச்சை கேட்கறதுக்காக வந்திருக்கேன். இது எங்கள் ஃபேமிலி. அந்த மாதிரி இசைக்கு அண்ணா வந்து ஒரு அசாத்தியமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. ரொம்ப தைரியமாக பண்ணியிருக்காரு. நிறைய சம்பவங்கள் படம் வெளியே வந்தால் நிறைய விஷயங்கள் பேசப்படும். அது என்னென்னு ட்ரைலர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லை, நாங்கள் இந்த படத்தில் நான் வந்து ஒரு போலீஸ் கேரக்டராக பண்ணியிருக்கேன். ஒரு துப்பறிகிற விஷயத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ரொம்ப என்ன சொன்னோன்னா, ரொம்ப நாள் கழித்து ஒரு கமலஹாசன் சாரோடைய அன்புக்குரிய ஒரு அண்ணன் நம்ம எம்எஸ் பாஸ்கரனோட சேர்ந்து நடிக்கும் போதெல்லாம் ஒரு ஃபாதர் கேரக்டரில் ரொம்ப கலக்கியிருக்காரு. ஒவ்வொரு வசனமும் ரொம்ப அனுபவபூர்வமான ரொம்ப அசாத்தியமான நல்ல டயலாக்லாம் இருக்குது இந்த படத்தில். நிறைய கட்டு கொடுத்து வந்திருக்குது. நிறைய கட்டு சென்சாருக்கு பிறகு தான் அந்த படம் வந்திருக்குது. நான் வந்து எனக்கு ஒரு சந்தோஷமாக ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுக்கப்புறமே என்னை வந்து ரொம்ப கவலைக்குள்ளே செய்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக் லைஃப் வர அன்றைக்கி தான் அதன் அடுத்த நாள் வந்து நம்ம படமும் வருது பரமேஸ்வரன் பாத்திமான்னு சொன்னால், நான் வந்து குரூப்பில் என்ன பண்ணேன், அந்த ஃபேஸ்புக்கிலலாம் கமல் வெர்சஸ் விமல் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டேங்க. உடனே உங்களுக்கு நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க வெளியில், 2 தரப்புலையும் தேடுறாங்க உங்களை அப்படின்னு சொல்லி. ஐயோ, நம்மவே மானசீக குருவாச்ச கமல் சார் என்னையா அது பேசிக்கிருக்கு அப்படின்ட்டு நிறைய அந்த போஸ்டர் போட்டுட்டு எடுக்கலாமா வேண்டாமான்னு 2 நாளாக தான் யோசிச்சா, சரி இருக்கட்டுன்னு விட்டுட்டேன். குரூப்லையும் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ படம் வந்ததுக்கு பிறகும் பேச வைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. அதை பற்றி நிறைய பேர் இங்கே பேசுவாங்க. என்னை மேடையில் அழைத்து என்னை வந்து கௌரவப்படுத்திய என்னோட குடும்பத்துக்கு நன்றி சொல்லியிருக்கேன். எஸ்கே கார்டன் சாருடைய இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய டிஓபி சார் சுகுமாரும் இந்த படத்தை நடிச்சிருக்கேன் சேர்ந்து. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனால வந்து உண்மையிலேயே அவர் வந்து வெறும் சினிமாட்டோகிராஃபர்னு நினைக்காம நடிப்புலையும் அவர் பட்டையை கிளப்பிருக்கார் இந்த படத்துலன்னு சொல்லணும். என்னோட சேர்ந்து நடிச்சிருக்க என்னுடைய நண்பர் ஆறுபாலா அவர்களும் இதில் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது வாய்ப்பு கொடுக்கும்போது தான் அவங்களுடைய இன்னொரு பரிமாணமும் தெரியும். அப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை ரொம்ப தைரியமாக பண்ணியிருக்காரு. நிறைய வாய்ப்பு கொடுத்து நம்ம இசை காரணங்களுக்கு படக்குழு சார்பாக அவங்களுக்கு நன்றியையும் வந்திருக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? தமிழ் எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்கு? நமது தமிழ் இங்கே அமர்ந்திருக்கிறது. இதை விட இந்த படத்துக்கு வேற பெரிய சிறப்பு எதுவுமே தேவையே இல்லை, வேற வார்த்தையும் இல்லை எனக்கு. எல்லாருக்கும் நன்றி. நானும் சீமான் சார் ஒரு படத்துல நடிச்சிருக்கோம் இல்ல சார்? நன்றி எல்லாருக்கும். மேடையில் சீமான் சார் இருக்கும்போது நம்மலாம் என்னத்தை நமக்கெல்லாம் பேசவே தெரியாது. நம்ம எஸ்டி கார்வன் சார் வந்து ரொம்ப வருஷம் நண்பர், ரொம்ப சினிமாவை ரொம்ப லவ் பண்ணுறவர். நிச்சயமாக இந்த படம் டைலில் பார்க்கும்போது தெரியுது, அந்த ஒரு டைலாக்லேயே தெரியுது மாரியம்மா வந்து மேரியம்மாவை இப்போ வாழ்கிறாங்க. இது நிறைய கான்ட்ராஸ்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். அப்புறம் நம்ம சுகுமார் வந்து இந்த படத்துலேருந்து நடிகராக வர்றாரு. ஏன்னா அவர் உண்மையிலேயே முன்னாடியே நடிக்க வேண்டியது கேமராமேன் சுகுமார். இந்த படத்தின் மூலமாக பெரிய நடிகனாகவும் வாழ்த்துறேன். அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சார்லாம் அவ்வளோ ஈஸியாக ஒரு படத்தில் நடிக்க மாட்டார். எனக்கு அந்த எல்லாம் கேட்டு பணத்துக்கெல்லாம் நடிக்கிற ஆள் கிடையாது. நிச்சயமாக அவர் இந்த கதையை ஓகே பண்ணியிருக்காருன்னா டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டாக இருக்குங்கிறத நம்புகிறேன். நிச்சயமாக அந்த படம் பெரிய வெற்றி அடையணுமெண்டு, அதுவும் இல்லாமல் விமல் சார், சாயா எல்லாருக்கும் இந்த படம் பெரிய வெற்றி கொடுத்து நல்ல பேரும் புகழும் கொடுக்கும்ட்டு இறைவனை பார்த்து. இயற்கைக்கும் இறைவனுக்கும் முதல் வணக்கம். ஜூன் 6 பரமசிவன் ஃபாத்திமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கமல் சார் கூட வருது இந்த படம். அது நினைக்கும் போது கொஞ்சம் பயமாகவும் இருக்கு. எனிவே ரொம்பவே சந்தோஷம். அண்ட் இந்த மேடைக்கு ரொம்ப நன்றி. இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு முதல் காரணம் என் அம்மா.
என் அம்மாவுக்கு முதல் நன்றி. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. கார்வனன் சாராக இருக்கட்டும், விமல் சார் கூட என்னோட 2வது படம் இது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மியூசிக் டைரக்டர், சாரி நான் இவரை பார்த்ததே இல்லை. நாங்கள் வந்து நார்மலாக தான் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். சாங் பயங்கரமாக வந்திருக்கு. இன்னைக்கு இந்த இடத்துல நாயகன் அவர் தான். ஸோ அவருக்கு ஒரு முதல் நன்றி. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. சஷ்விதா அண்ட் விஆர்னு சொல்லி பழகிடுச்சு, பட் விமல் ராஜ் வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். படத்தில் அவ்வளோ கண்டென்ட் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அந்த கட்ஸில் அதெல்லாம் யூஸ் பண்ணேன். ஒவ்வொரு டைலாக்குமே நம்மளுக்கு வந்துட்டு முக்கியமானதும் தேவைப்பட்டதாகவும் இருந்துச்சு. அப்படி தேவைப்பட்டதாக இருக்கும்போதே நம்ம வந்து அதை எடிட்லேயும் படத்துலையும் அதை ஹைலைட் பண்ணுறதோட இம்பேக்ட் தான் அது. தேங்க்யூ ஸோ மச். எஸ்ஐபி கார்வனன் சார், அவரோட ரொம்ப ஒரு 2-3 ஆண்டுகளாக அவரை பார்த்துட்ருக்கேன். சினிமா மேலே ரொம்ப பேஷன் உள்ள, ரொம்ப ஒரு பேஷனேட்டான ப்ரொடியூசர் கம் டைரக்டர். அவரோட டைரக்டோரியலில் முதல்ல வர்ற படம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வேண்டிக்கிறேன். மேலும் மேடையில் இருக்கிற அத்தனை பேருமே என்னோட சீனியர்ஸ், அண்ணன்கள் எல்லாருமே இருக்காங்க. சீமானனுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லா புதுப்படம் வெளியே வரும்போதோ, எந்த இது வரும்போதோ, அவங்களோட அரசியல் இவ்வளவு இதுக்கு இடையிலையும் அந்த படங்களை பார்க்குறதுக்கு ஒரு டைம் கொடுத்து அந்த குறிப்பிட்ட ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வாழ்த்து சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண வேலை இல்லை. அதை எப்போவுமே சீமானன் செஞ்சிட்ருக்காங்க. கடைசியாக என்னோடய மத்தகம் பார்த்துட்டு அண்ணன் பேசின அந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப ரொம்ப உற்சாகமாக இருந்தது. இப்படி ஒரு இதுக்குள்ளே இருந்துட்டு அரசியல்லையும் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கும்போது டைம் கிடச்சி அடுத்த இண்டஸ்ட்ரியும் கவனிச்சுட்டே இருக்கிற இந்த ஒரு இது வந்து எங்களை போன்ற அடுத்து வரக்கூடியவங்களுக்கு பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி அண்ணன். மேலும் இதில் இருக்கக்கூடிய கதாநாயகன் விமல் சார், உங்களுக்கு இது இன்னொரு பெரிய வெற்றி படமாக அமையணும். இந்த மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நமக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவங்க தான். இசையமைப்பாளருக்கு வாழ்த்துக்கள். ஏகாதசி சாரை பற்றி சொல்லணும். அண்ணன் தான், ஏகாதசி அண்ணன் தான். ஏன்னா கிடாரி படத்தோட ஆடியோவில் வந்து எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாமல் நானும் தர்புகா சிவாவும் இணைந்து ஒர்க் பண்ணும்போது என்னை நம்பி எனக்காக பாடல் எழுதி கொடுத்தாரு. நான் ஒவ்வொரு மேடையிலையும் இவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஆனாலும் இந்த துறையும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி என்ன. என்றைக்குமே நான் அதை மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி என்ன. மற்றும் படக்குழுவினர், படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அடைந்தால் இன்னும் நிறைய இதே மாதிரி படம் வரும். பத்திரிகையாளர் அனைவரும் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு போய் மேடையில் நான் பெண்கள் இருக்கக்கூடிய இதோட ஒரு 10-15 படங்கள் இசை வெளியீட்டாக அண்ணன் வந்து சிறப்பு சேர்த்துருக்காரு. எப்பயுமே நீங்கள் வந்து சினிமாவோட இலக்கமாக தான் இருக்கீங்க. அரசியலுக்கு போகலை, போனாலும் சினிமா ரத்தம் ஓடிட்டு வந்துட்டுருக்கீங்க. முதல்ல உங்களுக்கு நன்றி. விமல் சார், ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதில் எங்கள் இயக்குனர் அண்ணன் யாருக்கண்ணனுடைய பொண்ணு கதாநாயகனாக நடித்து அவங்களோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம இயக்குனரை பற்றி பேசணும். காலையில் திண்டுக்கல் சிறுமலைக்கு திடீர்னு கூப்பிட்டாரு. நம்ம மேனேஜர் அண்ணன் கூப்பிட்டு நாளைக்கு காலையில் வந்துடுங்கன்னு. என்னென்ன திண்டுக்கல் சிறுமலையில் சுற்றி ஒன்று முதல் நைட்டு எப்படிங்க நைட்டு கூப்பிட்றீங்க, டிக்கெட் போட்டுங்க வாங்க அப்படின்னு ட்ரெயினில் கூப்பிட்டு போவாங்க. அங்கே உடனே வண்டி பிக்கப் பண்ணி இப்போ ஆர்கனைஸ்டாக ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் அழகாக பண்ணி எங்களை அப்படியே கூப்பிட்டு போவார். அந்த ரூமில் எதாவது ரூம்னு அலர்ட் பண்ணி அழகாக வைப்பாங்க. உடனே டைம் சொல்லுவார். எத்தனை மணிக்கு வந்தார்? 7 மணிக்கு. அவர் 9 மணிக்கு வர சொல்லுங்க போதுன்னுவார். கரெக்டு டயத்துக்கு போனதுமே இதுதான் சீனு. இது ஒரு டைலாக் எக்ஸ்ட்ரா பேசினா இல்லை வேணாம், நான் அந்த எயிட்டிங்கில் போயிடுவேன். ஷார்ப்பாக பண்ணுங்க. டேரக்டர் இருந்து தப்பிச்சு நான் வந்து ஒரு டைலாக் கூட எக்ஸ்ட்ரா பேச முடியும். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக அழகா இவ்வளவுதான் போதும்னு மெஷர் பண்ணி வாங்கினாரு. அவருக்கு உறுதுணையா நம்ம கேமராமேன், ஐயோ நினைச்சே பார்க்க முடியாது. அங்க சிறுமலையில வந்து அப்படிப்பட்ட இடத்துல ஹைட்ல கிரெயின் கொண்டு போக முடியாது. கிரெயின் ஷாட் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஒண்ணு ஒரு லைட்டுடைய ஸ்டாண்டு மேல இன்னொரு லைட் ஸ்டாண்டை வச்சு அதுக்கு மேல கேமரா வச்சு இதான் கிரெயின் எடுக்கிறாரு. சார் கிரேட். உங்களோட பணியாற்றுறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா எவ்வளவு படங்கள் அங்கேயும் மூவ் பண்ணிட்டு பட் கொடுத்த இடத்துல அவ்வளோ பர்ஃபெக்டா அவ்வளோ சூப்பரா பண்ணி கொடுத்துருங்க. அப்புறம் என்னைய கூட கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்கீங்க. உங்களோட சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம்
திரையுலகத்தை சேர்ந்த அத்தனை பாராட்ட வந்திருக்காங்க. இந்த படம் மாபெரும் வெற்றி பெறல எந்த ஐயம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு சீனும் செதுக்கி எடுத்திருக்காரு. இயக்குனர் வந்து என்னை வந்து நடிக்க சொல்லும்போது கொஞ்சம் ஓர பண்ண வேண்டாம் வேண்டாம் அப்படி குறைங்க இன்னும் கொஞ்சம் நம்மளை போட்டு விலங்கு போட்டு இருக்கிற மாதிரி தன்னுடைய கட்டுக்குள்ள கொண்டு போய் நடிக்க வச்சாரு. அதே மாதிரி எல்லா கேரக்டரையும் அதே மாதிரி அண்ணன் பாஸ்கர் அண்ணன் எனக்கு அப்படி ஒவ்வொரு டைம் என்கரேஜ் பண்ணி அது பண்ணுங்கண்ணே இது பண்ணுங்கண்ணே நம்ம ரூம் பக்கத்துல இருந்துட்டு இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி உண்மையிலேயே ஒரு குடும்பமா அங்க டிராவல் பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த குடும்ப டிராவல்ல இன்னைக்கு வந்து இசை விழாவில் இந்த கலந்துக்காக ஷூட்டிங்ல இருந்து அவசரமா ஓடி வந்து லேட்டா வந்ததுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதை தாண்டி இந்த படம் நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா அவனுடைய கண்டென்ட் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கண்டென்ட் எடுத்து சிறப்பாக செஞ்சிருக்காரு. இதில் விமல் சாருடைய போர்ஷன் எக்ஸ்ட்ராரியா வந்திருக்கு. அதில் தெரியும். உண்மையிலே நான் படம் பார்க்காம மனசுல படத்தை ஓட்டி பார்த்துட்டேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சுகுமார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லி, ஏன்னா அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் கொடுப்பாரு. இது போதும்னா ஹேண்ட் ஒர்க் ஷாட்டை ஃபுல்லா மேட்ச் ஒரு ஃபுல் சீனை கூட ஹேண்ட் ஒர்க் ஷாட்லேயே போட்டு முடிச்சுட்டு போயிடாரு. க்ளோஸ் எல்லாமே ஓய்டு வந்துடும், அதிலே கிரைன் போயிடும், எல்லாம் போயிடும். அப்படியே அற்புதமாக பண்ணாரு. சிறப்பாக இருந்தது. சிறப்பாக எல்லாரும் அவங்கவுங்க வேலைகளை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. பர்டிகுலர் இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரை பாராட்டினா அவர் மிகப்பெரிய விஷயம். வரையும் ஆர்கனைஸ் பண்ணி இந்த லொக்கேஷன் இது இந்த நேரத்தில் இது அப்படின்னு அழகா பண்ணி கொண்டு போய் நிப்பாட்டினாரு. இந்த படம் அத்தனை பேர் உழைப்பு சிறப்பாக இருந்திருக்கு. இல்லை நானும் ஒரு சின்ன துரும்பா உள்ள கூட இருக்குங்கிறது சந்தோஷமா இருக்கு. ஷூட்டிங் இருந்ததுனால காலதாமமாக வந்துட்டேன். நிச்சயமாக இந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் சந்திப்பேன். நன்றி, வணக்கம். சொல்றதே தெரியல, திடீர்னு கூப்பிட்டாங்க. நானும் விமல் தான். எல்லாரும் விமல் சார்னு சொல்லும் போது இந்த மாதிரி நல்லா தான் இருந்தது. ஆனால் நான் வந்து விமல் ராஜா. இந்த படம் பண்ணும்போது நிறைய இடத்துல நிறைய கன்ஃபியூஷன் வரும். இந்த விமலா அந்த விமலா விமல்னு. அப்போ வந்து விமல் அண்ணன் தான் ஒரு நாள் சொன்னார், என்னப்பா ஃபுல் நேம் என்ன, விமல் ராஜா தானே, சரி விஆர்னு வச்சுக்கோன்னாரு. நானே ரொம்ப நாளாக அந்த ஐடியாவில் தான் இருந்தேன். சரி ஒரு எம்ஜிஆர் எஸ்டிஆர் அந்த வகையில் நம்மளும் விஆர்னு ஒரு என்ட்ரி கொடுக்கலான்னு நானே வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. விமல் அண்ணன் வச்சு கொடுத்ததும் சரி இதான் நமக்கான சான்ஸு அப்படின்னு வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி நான் வந்து ரொம்ப இயர்ஸ் முன்னாடி சைல்டு ஆர்டிஸ்டா என்ட்ரி ஆனேன். அப்போ வந்து MS பாஸ்கர் சாருக்கு பையனா ஒரு கேரக்டர்ல பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணேன். சரி அப்போது வந்து இந்த விமல்ன்ற பேர் அப்படியே பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் அண்ணா வந்ததுனால இப்போ வந்து விஆர்னு வந்துட்டேன். அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்துல வந்து நான் சலீம்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். பரமசிவன், ஃபாத்திமா, இந்து, கிறிஸ்டின் இவங்க மத்தியில சலீம்னு ஒரு முஸ்லீம் கேரக்டர் பண்ணியிருக்கேன். நிறைய கண்டென்ட் இருக்கு, நிறைய சமயம் இருக்கும். நான் முஸ்லீமு, என்னோட பேர் வந்து ஜெனிஃபர்னு, அவங்க வந்து கிறிஸ்டின்னு. அது மாதிரி எங்க 2 பேர் பேர் வந்து வேற வேற மதம். அதே மாதிரி ஹீரோயினும் வேற வேற. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் இருக்கு. ஒரு மாதிரி பார்க்கும் போது உங்களுக்கு நல்ல கண்டிப்பா என்டர்டைன்மெண்டா இருக்கும். அப்புறமா இங்க வந்து நான் கண்டிப்பா சினிமாட்டோகிராஃபர் சார் சுகுமார் சாருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவர் தான் போன படம் பார்த்துட்டு இந்த படத்துல நம்ம பண்ண சொல்லி கூப்பிட்டாரு. சைல்டு ஆர்டிஸ்டா இருக்கும் போதுலேருந்தே எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு நம்ம அசோசியேட் டைரக்டர் அண்ணன் தளபதி அண்ணன். அவர் எங்க இருக்காருன்னு தெரியல, அவருக்கு ஒரு தேங்க்ஸ். அப்புறமா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஒர்க் பண்ண நம்ம விமல் சார், ஹீரோயின் சாயாதேவி, அப்புறம் என்னோட பேர் சேஷ்விதா, இவங்க எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ். அப்புறம் டைரக்டர் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சீஃப் கெஸ்டா வந்திருக்கவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேங்க்ஸ். தேங்க்யூ. அப்புறம் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் பசங்களை பத்தி சொல்லி அவன் இந்த இடத்துல வேற யாருமே அவங்களை பத்தி சொல்ல மாட்டாங்க. அதனால நான் கண்டிப்பா சொல்லிடுறேன். ரொம்ப பயங்கரமா ஒர்க் பண்ணாங்க. அடுத்தது எல்லாரும் அடுத்த 2 வருஷத்துல எப்படி ஏதாவது ஒரு படம் பண்ணிடுவாங்க. தேங்க்யூ. இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய கவிஞர் ஏகாதசி அவர்களுக்கும், இசையமைப்பாளர் தம்பி தீபன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும், தம்பி பிரசாத் முருகேசன் அவர்களுக்கும், ஏனப்பண்ணன் அவர்களுக்கும், மனோஜ்குமார் அண்ணன் அவர்களுக்கும், சாட்டை துரைமுருகன் தம்பி அவர்களுக்கும், எங்கள் ஐயா மகன் சுகா அவர்களுக்கும், ஐயா இசக்கி கார்வண்ணன் அவர்களுக்கும், விமல் அவர்களுக்கும், எங்கள் அண்ணன் மகள் சாயாதேவி அவர்களுக்கும், சஷ்மிதாவுக்கும், தம்பி விஆர் அவர்களுக்கும், தம்பி கூல் சுரேஷ் அவர்களுக்கும், இது சொல்லலைன்னா அப்புறம் வெளியே வந்தா கத்துவாரு. அது மேடையில் உட்காந்துட்டே கத்துறாரு. எல்லோருக்கும் மட்டுமல்லாமல் ஒரு படத்துல
ஒரு படத்தை வந்து 100 தடவைக்கு மேலே நான் பார்த்துருக்கேன், இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் பார்ப்பேன். அந்த வசனங்கள் மூலமாக அந்த சீற்றத்தை பார்க்க முடிந்தது. இன்று நேரடியாக ஸ்டேஜில் பல ஸ்டேஜுகளில் அவருடைய சீற்றத்தை கேட்க முடிகிறது. என்னுடைய அன்பு பங்காளி, நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர், என்னுடைய பங்காளி, அன்பு பங்காளி சீமான் அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு கூப்பிட்டதே ஒரு விசித்திரமா கூப்பிட்டாப்புல அண்ணாச்சி. இதுல ஒரு ஃபாதர் கேரக்டருக்கு நீங்க நடிக்கலாம். ஐயா நீங்க முதல்ல யாருன்றத சொல்லுங்க, அதுக்கு அப்புறமா இல்லை நீங்க திருநெல்வேலி பாஷையில் நல்லா பேசவில்லை, நல்லா பேசுவேன், ரைட்டு, யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஃபாதர் கேரக்டர்ன்றீங்க, என்ன ஏது, நான் எசக்கி காரணம் பேசுறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா தம்பி சுகா அவர்கள் சொன்னாரு, நமக்கு ரொம்ப வேண்டிய வேணாச்சி பண்ணுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா நான் ஆஃபீஸுக்கு போய் பார்த்தேன், கேரக்டர் சொன்னாங்க. அவர் ஃபாதராக இருந்தாலும் கொஞ்சம் புரட்சிகரமாக பேசக்கூடிய ஒரு கேரக்டர். இதில் அவர் மனதுக்கும் என்ன சொன்னார், வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் பேசாதீங்க, எடிட்டிங்கில் வெட்டிடுவேன்னார். எடிட்டிங்கில் வெட்ட மாட்டேன், நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி அவர் பேச வச்சு அது சென்சாரில் வெட்டி விட்டாங்க. 2 நல்ல கேரக்டர், 2 நல்ல டைலாக்கு, அருமையான டைலாக்கு, 2 டைலாக்கு. அது வேண்டாம், இங்கே சொல்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது. அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, மனோஜ்குமார் சொன்ன மாதிரி வந்து சிறுமலையில் வந்து எங்கள் ஷூட்டிங் குரூப் மட்டும் இல்லாமல் அந்த ஊரே வந்து ஒரு ரிலேஷன் மாதிரி நல்ல ஒரு அருமையான ஒரு கிளைமேட்டு, நல்லா வந்து ஒரு ஷூட்டிங்கில் வந்து அருமையான சீன்ஸு, கொஞ்சம் கூட அலுப்பு தெரியாத அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு ஷூட்டிங் விஷயம், ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாத்தையும் விட பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, இந்த படத்தில் நான் ஃபாதராக நடிச்சுட்டு வந்தேன். அக்டோபர் 31 அன்னைக்கு கிராண்ட் ஃபாதர் ஆகிட்டேன். என்னுடைய மகளுக்கு ஒரு மகள் பிறந்து என்னை தாத்தாவாக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த படம் தாத்தாவாயிட்டேங்கிறதுக்கு இவ்வளோ கேட்டதில்ல. ஆமாம் ஆமாம், நிச்சயமா தாத்தாவானதுலேயே மகிழ்ச்சி தான், நிச்சயமா. அவ்வளோ ஒரு சந்தோஷம் நிச்சயமாக இந்த படத்தில். அதுலேயும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனுக்கு தம்பி சாட்டை அவர்களும் தம்பி சுகா அவர்களும் என்னுடைய பங்காளி செந்தமிழர் சீமான் அவர்களும் வந்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த படத்திற்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டும் ஆசீர்வாதமும் உங்களிடமிருந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும் அப்படின்னு எல்லாமல்ல இறைவனையும் தமிழ் ரசிக பெருமக்களையும் உங்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்தில் வந்து பரமசிவன் பாத்திமா அப்படின்றது டைட்டில் வந்து 2 மதங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் தமிழர், நாம் தமிழர் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் இயக்குனர் அவர்கள். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பாத்திமா, பரமசிவம் பாத்திமா, இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு வந்து அண்ணன் எஸ்ஐகே கார்வன் கொடுத்தாங்க. எப்படின்னா, அவங்க என்கிட்ட ஒரு நாள் வந்து ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு, நான் எஸ்ஐகே கார்வன் பேசுகிறேன், இதில் ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னாங்க. பேரை கேட்டோடனே நான் பண்ணுறேன்னு. ஏன்னா நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், 40 தமிழில் ஒரு 40 படங்கள் பண்ணியிருக்கேன். எனக்கான அங்கீகாரம் வந்து பெருசாக எனக்கு கிடைக்கல. ஸோ ஆனால் முதலாக என்னை வந்து கதாநாயகனாக நினைத்தது வந்து எங்கள் அண்ணன் எஸ்ஐகே கார்வன் அவர்கள் தான். பட் அது நடக்காமல் போயிடுச்சு. அது சில சூழ்நிலையாக வந்து வேறு விதமாக போயிடுச்சு. பட் ஆனால் வந்து என்ன ஒரு கதையின் நாயகனாக நினச்சது அவங்க தான். அதே வந்து எனக்கு ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியமும் கொடுத்தது. அதனாலே வந்து நான் அண்ணன் சொன்னோன்னே நான் வரேன் அப்படின்னேன். அதுக்கப்புறம் வந்து செந்தமிழ் அண்ணன் சீமான் அவர் வந்து எப்படின்னா, தமிழை வந்து நான் ரொம்ப நேசிக்கிறேன், இவரை நான் சுவாசிக்கிறேன், இவர் அண்ணன் வந்து சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலுமே அண்ணன் அதிகமாக பேசுறதில்லை. ஏன்னா
நான் தமிழுக்கு எவ்வளோ மரியாதை வச்சிருக்கனோ அதே அளவுக்கு மரியாதை வந்து அண்ணன் மேலே வச்சிருக்கேன். அதனால் நான் தூரத்திலிருந்து ரசிப்பேன். அண்ணன் பேசுகிற விதங்கள், தமிழுக்காக குரல் கொடுக்கறது, தமிழுக்கான நான் ஒரு மனம், மனித இனத்துக்காக குரல் கொடுப்பாங்க அண்ணன். அது வந்து எனக்கு ரொம்ப வந்து அண்ணன் வரக்கூடாதா அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா நம்ம எண்ணங்கள் தான் ஒரு நாள் வந்து அது பிரதிபலிக்கும். அது கண்டிப்பாக வரும். இந்த படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபர் கேமராமேன் சுகுமார் அண்ணன் இதில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க எப்பொழுதுமே. என்னன்னா என்கரேஜ்மெண்ட் தான். இப்போ நார்மலாக வந்து ஒரு படம் பண்ணுறப்போ வந்து அந்த யூனிட்டே வந்து என்னை வந்து இங்கெல்லாம் வரணும் 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 வரணும்னு சொல்கிறாங்க. என்னோட எஃபர்ட் ஃபுல்லும் போட்டுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு அருமையாக வந்திருக்கு. இந்த படம் மாபெரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இசக்கி கார்வணன் வந்து ஒரு உணர்வு குவியலான ஒரு நபர். பொதுவாகவே வந்து கலைஞர்கள் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டன்னு சொல்லுவாங்க. அதில் நான் கார்வன் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட நபர். அது இந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது அவர் எவ்வளவு அதோடைய உணர்ச்சி என்பது இந்த மொழிக்கானது, இந்த இனத்துக்கானது, இந்த சமூகத்துக்கானது. அவர் என்ன அவர் ஊரில் பார்த்தாரோ, என்ன அவர் ஊரில் நடக்குதோ அதை வந்து உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாக இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. இந்த படத்தினுடைய ட்ரெய்லரை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிடும் போது நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. படத்தினுடைய ட்ரெய்லரில் வந்து ஒரு சமூகத்துக்கு, குறிப்பிட்ட மதத்துக்கு எதிரானது மாதிரி இருக்கு, இது வந்து மதம் மாற்றத்துக்கு எதிரான படம் மாதிரி இருக்கு, அதனால ஒரு கிறிஸ்தவர்கள் வந்து இந்த படத்தை எதிர்ப்பாங்க, அப்புறம் அதே போல வந்து இஸ்லாமியர்கள் இந்த படத்தை எதிர்ப்பாங்க, படத்தை வந்து இஸ்லாமிய தொப்பி வச்சுட்டு ஒரு கோவிலில் ஆடுற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் எழுந்தது. அப்போ அண்ணன் கூட என்கிட்ட கேட்டாங்க, படம் பார்த்தியாடா, படம் எப்படிதான் எடுத்திருக்கான் அப்படின்னாரு. அன்றைக்கு வந்து அண்ணா தரையில் பேசியதை தம்பிகள் திரையில் எடுத்தார்கள். இன்றைக்கு அண்ணன் தரையில் பேசியதை தம்பி திரையில் எடுத்திருக்கார். அவ்வளவுதான். நான் அண்ணன் சீமானவர்கள் பேசுற அரசியல் பல்வேறு படங்கள்ல மறைமுகமா எடுக்கப்படும். அண்ணன் சீமானவர்களுக்கு கிரெடிட் கூட கொடுக்க மாட்டாங்க. வசனங்கள் வந்து அண்ணன் சீமானவர்கள் மேடையில பேச வசனமா இருக்கும், அதை பேசி அவங்க கைத்தட்டி வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை மறந்து போயிடுவாங்க, கடந்து போவாங்க. ஆனா அண்ணன் அவர்கள் பேசுகிற அரசியலை ஒரு திரைமொழியாக மாற்றி அதற்குள்ள எங்க நீ போனாலும் உன்னுடைய வேரை மறக்க கூடாது அப்படிங்கிறத அந்த படம் சொல்ல வருகிற செய்தி. வையத்தில் வாழ்வாந்து வாழ்பவன் வானொலியில் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. நம்ம அண்ணன் சீமான் சொல்லுவாங்க, நேத்து வரைக்கும் பெரியப்பாடா, செத்து போயிட்டா மாலை போட்டு கும்புறது சாமியா மாறிறாரு. அதே போலதான் நமக்கு முத்துராமலிங்க தேவர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சாமி. அதே போலதான் நம்ம தாத்தா இம்மானுவேல் சேகரனார் கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சாமி. அப்படித்தான் நம்ம தாத்தா காமராஜர் கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்த சாமி அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் மேடையில பேசுவாங்க. அப்படி இந்த படத்துல குலசாமிகள் எப்படி உருவாக்கப்படுது, எப்படி இசக்கியம்ம, மாரியம்ம, பேச்சியம்ம, கருப்பசாமி இதெல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத அவர் ஊர்ல பார்த்த கதைகளோடு ஒப்பிட்டு ஒரு திரைக்கதையை உருவாக்கி அண்ணன் கார்வணன் வந்து ஒரு ஆகச்சிறந்த படைப்பை கொடுத்திருக்காரு. தமிழ் குடிமகன் அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமாக வேறொரு அரசியலை பேசினாரு. அதே திருநெல்வேலி பக்கத்துல நம்ம எல்லாரும் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான படம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான படம்னு சொல்றோம். அது குறிப்பா ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான படத்தை தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான படம்னு சொல்றோம். ஆனா தமிழ் சமூகத்துல ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேயே, அதாவது பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலேயே நிறைய சமூகங்கள் வந்து புறக்கணிக்கப்படுது. அப்படியே ஒரு புதுரை வண்ணார் அப்படிங்கிற ஒரு சமூகம் யாருமே இது வரைக்கும் வந்து பேசல. அதை வந்து அண்ணன் இசக்கி கார்வணன் தன் ஊர்ல பார்த்ததை அந்த சமூகம் எப்படி புறக்கணிக்கப்படுது அப்படிங்கிறத படத்துல வந்து காட்சிப்படுத்த தமிழ் குடிமகன். இன்னைக்கு ஓடிடி தளத்துல அந்த படம் வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. அண்ணன் சீமான் அவர்கள் சமீபத்துல ஒரு பெரிய அரசியலை உடைச்சு எறிஞ்சார். கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக தமிழ் சமூகத்துல பெரிய பலூன் போல ஊதிய பெரிதாக்கப்பட்ட பிம்பத்தை உடைச்செறிஞ்சாரு. அண்ணன் சீமான் அவர்கள் உடைச்செறிஞ்ச பிம்பத்தை தமிழ் குடிமகன் படத்துல அண்ணன் இசக்கி கார்வணன் உடைச்செறிஞ்சார். ஒரே வேவ்லென்த். ஏன்னா ஹரிராமகிருஷ்ணன் அப்படிங்கிற பேரை மாற்றி கார்வண்ணன் பேர் வச்சது அண்ணன் சீமான் தான். அவர் அண்ணன் சீமானுடைய தம்பி, எங்களுடைய அண்ணன்கள் அவரும் ஒருத்தர். அதனால அந்த படைப்பு சோரம் போகாது. அது தம்பியின் படைப்பு, தம்பிகளின் தம்பியுடைய படைப்பு. அதனால இந்த படைப்பு சோரம் போகாது. இந்த படத்துல ஆகச்சிறந்த இசையை வந்து தீபன் சக்கரவர்த்தி கொடுத்திருக்காங்க. இந்த இறுதி பாடல் நம்ம பார்த்தோம். நம்ம படம் முழுக்க பார்க்கும்போது ரொம்ப ஒரு உணர்ச்சி வசப்பட்ட பாடல், ஒரு ருத்ர தாண்டவம்னு சொல்லுவாங்க, சிவதாண்டவம். அதை கண்ணு முன்னாடி பார்த்த மாதிரி இருந்துச்சு. எல்லா பாடலுமே சிறப்பா வந்திருக்கு. விமல் அவர்களும் சரி ஒரு மிகச்சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்திருக்காங்க. அவங்க தமிழ் சமூகத்துல ஒரு புறக்கணிக்க முடியாத நடிகராக இந்த படத்தின் மூலமாக சத்தியமா வருவாரு. அதே படத்தில் நடிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணன் இசக்கி கார்வனுடைய இந்த படைப்பு வெல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை
ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையிலே அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும், அண்ணன் செந்தமிழன் ஆருயிர் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் அவர்களுக்கும், தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும் மற்றும் பெரியோர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நடிக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர், இயக்குனர் எஸ்கி கார்வணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் சுகுமார் அண்ணனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்தோட இசையமைப்பாளர் தீபன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் சாயாதேவி அவர்களுக்கும், என்னுடன் படத்தில் பணிபுரிந்த அனைத்து நடிகர்களுக்கும், அண்ணன் MS பாஸ்கர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தம்பி VR பாக்கிரியா VR அவர்களுக்கும் நன்றி, கூல் சுரேஷ் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி மற்றும் அமைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. இது நம்ம வாழ்வியல் சார்ந்த கதை தான். எப்பவுமே ஏன்னா நம்மளை சுற்றி என்ன நடக்குதோ அதுதான் நம்ம கதையாக எடுப்போம். அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் பத்திரிகையாளர்கள், ஒரு பெரிய ரைட்டரு, திரைக்கதை ஆசிரியர், இயக்குனர், எல்லாருமே பத்திரிகையாளர் தான், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி என்னை சுற்றி நடந்த சம்பவங்கள் தான் கோர்வையாக அந்த கதை. ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது என் கூட விளாண்டுக்கிட்டு இருந்த முருகேசன், கட்டச்கி, தமிழ்ச்செல்வி, முத்துசாமி, இவங்கெல்லாம் திடீர்னு காணாமல் போயிட்டாங்க. எங்கடா போனாங்க, என்னடா ஆச்சுன்னு அப்படின்னு பார்த்தா வேற ஒரு பேரில் இருக்காங்க. அந்த பேரை நம்ம திரையில் வச்சுருக்குறோம். அங்கே போயிட்டு என் கூட என் சாமியை கும்பிட்டுட்டு, என்னுடைய குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு, அண்ணன் தான் சொல்லுவான், முதல்ல இந்த உலகத்துக்கு முதல்ல சொன்னது சாமிங்கிறது வேற யாருக்கு தான், நம்ம முன்னோர் தான். அங்கே போனவன் நம்ம முன்னோரையே அப்புறம் திட்ட ஆரம்பித்தான். அந்த வழி தான் இந்த படம். ஆனால் இது ஒரு மத படமானா கிடையாது, இது ஒரு பேய் படம், ஒரு ஹாரர் மூவி. இது ஒரு ஹாரர் மூவி. இந்த படத்துக்கு இன்னைக்கு கதாநாயகர்கள் பார்த்தீங்கன்னா பாடலாசிரியர்களும் இசையமைப்பாளரும். இந்த பாடலாசிரியர் நமக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குன்னு எனக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கே தெரியாமல் தான் இருந்தது. ஏன்னா ஒரு பாடலா அசாத்தியமான ஒரு பாடல் இருந்தார். அந்த பாடல் ஆத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல அப்படின்னு ஒரு பாட்டு வரிகளை பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். அந்த சேலை எதுக்கெல்லாம் பயன்பட்டுச்சுன்னு, ஏன்னா இது எல்லாமே அதில் பாதி வரிகள் நமக்கும் சம்மந்தம் இருக்கும். அந்த நீச்சல் அடிக்கிறதுக்கு இடுப்பில் கட்டி நீச்சல் படித்தது, அப்பனுக்கு போத்துனதுக்கு, அப்புறம் கையில் காயப்பட்டினத்தை கிழிச்சு கட்டுறதுக்கு, தொட்டில் கட்டி ஆட துள்ளி அப்படின்னு துள்ளி கட்டி தாளாட்ட அப்படின்னு எல்லா வரிகளும் இருக்கும். கடைசியாக பார்த்தா செத்தாலும் போத்த வேணும் அப்படின்னு அந்த சேலை வச்சுருப்பாங்க. இல்லை ஒரே ஒரு வரி என்னென்னா, எங்கள் ஊரில் அதாவது நம்ம தமிழருடைய மரபிலே இருந்தா யாராவது இறந்துட்டா அந்த நீர்மாலை எடுத்துட்டு போவாங்க. நீர்மாலை எடுத்துகிட்டு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த தாயுடைய சேலை விரிப்பாங்க. ஏன்னா தாயுடைய சேலை, ஏன்னா நீர்மாலை ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் கடைசியாக குளிப்பாட்டுறது. அப்போ அந்த வரும்போது அந்த காலில் இது பட்டு அவனுக்கு அவன் அவனுக்கு வலி வந்துடக்கூடாது அப்படின்னு. உலகத்தில் பெரிய புனிதமானது இல்லையா தாய், சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவள். அதான் கடைசி அந்த நீர்மாலை போயிட்டு வரும்போது விரிப்பாங்க. விரித்து கொண்டு அதுக்கப்புறம் அந்த சடங்கெல்லாம் செய்வாங்க. அந்த பாட்டு அதே மாதிரி அப்படி ஒரு தாய்மை எழுந்த பாட்டை என் படத்துல ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு. அந்த குழந்தைகளை வச்சு ஒரு பாட்டு இருக்கும், காடு எங்க வீடு தான் அப்படின்னு அந்த பாட்டு எழுதியிருக்காரு. நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. அதுலேயும் அதே மாதிரி வரிகள்லாம் இருக்கும். மேடு பள்ளம் எல்லாமே எங்களுக்கு மெத்த போல, ஆடு கூட அத்தை போல பேசுமேன்னு ஒரு வரி எடுத்துருப்பாருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தாய் கூட நம்மளை கோபப்படும்போது அடிச்சிருவாங்க, அத்தை அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா எனக்கு அது ரொம்ப அந்த வரி பாதிச்சிச்சு. ஏன்னா எனக்கு ஒரு அத்தை இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்கள்லாம் பாம்பேக்கு போயிட்டாங்க. பாம்பே போனதுக்கப்புறம் எங்களுக்கு வயதான காலத்தில் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு இந்த இறக்குற தருவாய் வரும்போது எனக்கு ஊருக்கு போய் ஆகணுங்கிறாங்க. ஊரில் உங்களுக்கு யார் இருக்கிறா பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது என் தம்பி பசங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் நிஜமாகவே உணர்ச்சி பட்ட அளவை போய் அவங்கள போய் பாம்பேல போய் ஃப்ளைட்டில் கொண்டு வந்தோம். அது மாதிரி அந்த அத்தையோடைய பாசகத்தை அந்த பாட்டில் ஒரே வரியில் சொல்லியிருப்பாரு, ஆடு போல பாசங்காட்டும், அத்தை போல பாசங்காட்டும் ஆடு அப்படின்னு. அதே மாதிரி நிறைய வரிகள் அந்த பாட்டில் நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க, மிகப்பெரிய உண்மையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அவரை எனக்கு அறிமுகப்படுத்தின ஒரு கேமராமேன் சுகுமார் அவர்கள். ஏகாதசின்னு சொன்னேன், நான் சரின்ட்டேன். ஏன்னா அவர் இந்த ஒத்த பாடல். அதே மாதிரி அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் திருவுடையான் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த தபலை வாசிச்சே படிச்சிருப்பாரு. பிரமாதமாக இருக்கும். அந்த அண்ணன் பாட்டு, அண்ணன் அந்த பாட்டை ஃபுல்லாக பாடி காட்டுவார். நம்ம அது அண்ணனுக்கு தான் அது வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில், இந்த படத்தில்
மிகப்பெரிய ரோல் வந்து இசையமைப்பாளர் தீபன் சக்கரவர்த்தி அவர்கள். நான் வந்து அந்த வீராய் மக்கள் படம் பார்த்தேன், பாட்டு கேட்டேன். கேட்ட உடனே நான் பார்க்கணும், அவர் தான் நமக்கு படத்தை இசையமைக்கணும் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அவர் இசை பிரமாதப்படுத்திருக்காரு. அதில் பின்னாடி இசை மிரட்டிருப்பார். ஏன்னா இது ஆர்ஆர் மூவி இல்லையா, அது இசை தானே பெரிய விஷயமா இருக்கும், அதை அவர் மிரட்டி இருப்பார். அதே மாதிரி அடுத்தது நம்ம சொல்ல வேண்டியது கேமராமேன். பார்த்தீங்கன்னா இந்த அவர் தரையில் படம் இருக்கிறத மலையை பார்த்தாலும் மலையில வரப்பார் அப்படி. அவர் படங்களை பார்த்தீங்கன்னா மைனா, கும்கி எல்லாமே மலை சார்ந்து தான் அவருக்கு ரொம்ப அல்வா சாப்பிட்ற மாதிரி பிரமாதப்படுத்திருப்பாரு. அங்கே ட்ரோன்ஸ் பறந்ததோ இல்லை, இவர் பறந்துருப்பாரு. எனக்கு வந்து அவ்வளோ பெரிய காட்சி. ஏன்னா அண்ணன் வந்து அந்த ட்ரெயிலர் பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, யார் கேமரா அப்படின்னு கேட்டிருக்காரு. அண்ணன் சீமன் அந்த சாட்டை வந்து அவருக்கு அந்த ட்ரெயிலர் காட்டும்போது சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு பிரமாதப்படுத்திருக்காரு. அடுத்தது இந்த படத்துடைய ஹீரோ விமனை வேலை வாங்குற மாதிரி வேற எந்த ஹீரோ வேலை வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நம்ம நிறைய பேர் ஹீரோ வச்சு படம் எடுக்கல. ஏன்னா அந்த சில விஷயங்கள் நம்ம சொல்லும் போது இந்த களவாணியில சொல்லுவார்ல, அந்த பொண்ணுகிட்ட வந்து அந்த இன்னைக்கு கட்டிக்க மாட்டேன்னு சொல்லுவேன், நெல்லு மட்டும் வேணுமான்னு அந்த வாயிலே பேசுவார். அம்மா அப்படிம்பாரு. அதே மாதிரி நம்ம கதை சொன்ன உடனே நம்ம டைலாக் சொன்னா இதானே அப்படிம்பாரு. ரொம்ப பிரமாதமான ஒரு கலைஞனை வந்து விமல். அடுத்து சாயரவி, அவங்களும் வந்து அழைக்காம அந்த அண்ணனுக்கும் தங்கச்சி அவங்க அண்ணனா கேமராமேன் சுகுமார் இதில் நடிச்சிருப்பாரு. தங்கையை அவர் நடிச்சிருப்பாரு. போட்டு அடிச்சிருப்பாங்க. அடியில் சண்டைலாம் போடும்போது பார்த்தீங்கன்னா நானும் சில நேரம் பயந்துவேன். ஏன்னா அதான் அந்த பொண்ணு இவர் கை தான் பிடிச்சானே காணும், கழுத்தை பிடிச்சிட்டு ஓடி சுற்றி ரூம்லாம் அடிச்சு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. இருக்காரு. அதே மாதிரி எனக்கு அடுத்த 2 ஜோடி விஜயார் அண்ட் சேஸ்விதா ரொம்ப அந்த படத்துக்கு எனக்கு சப்போர்ட்டிங்காக இருந்தார். அந்த மிரட்டி பாப்பில் ஒவ்வொரு இந்த பாட்டில் கூட பார்த்தீங்க, அவங்க இங்கே நின்று மிரட்டுவாங்க அந்த படத்தில். அவங்க ரொம்ப பிரமாதப்பட்டிருந்தாங்க. அதுக்காக கூல் சுரேஷ், நான் கூல் சுரேஷ் சொன்னேன், கூல் சுரேஷ் நீங்கள் தரையில் நடிக்காதீங்க, நீங்கள் திரையில் நடிங்க, நீங்கள் உங்களுக்கு நல்லா நடிப்பு வருது, நீங்கள் கோமடி மாதிரி இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்பேன். இப்போ கூட நம்ம இந்த சத்தியமாக நான் இந்த விஷம் போட்டு வரவிடான்னு தான் சொல்லியிருந்தேன். அவர் வந்துட்டார். ஏன்னா அவரை பிறவி குணம் மாதிரி அது சிலலாம் அவர் கூட வந்துட்டான்னு தெரியல, தடுக்க முடியல. உண்மையா ஒரு பிரமாத நடிகை. படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அருமையாக நடிச்சிருப்பாரு. அடுத்தது எடிட்டர் புவன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் காட்சி ஒவ்வொரு காட்சியும் அடுத்தடுத்த இந்த விசாரணை காட்சியெல்லாம் அருமையாக பண்ணியிருப்பாப்புல. நம்ம எடுத்துகிட்டு கொடுத்துட்டோம், அதை கட் பண்ணி அந்த ஷார்ட்டை அங்கே போட்டு இது இங்கே போட்டு இந்த சீன் இங்கே போட்டு அப்படி இது என்ன பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அவர் கட் பண்ணி இருங்க ஒரு சரிங்க அப்படின்னு அவர் கட் பண்ணி அந்த சீனை கொண்டு வருவார். பிரமாதமாக எடுத்துக்கிட்டார். மிக முக்கியமான கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபாதர் வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் நடிச்சிருந்தாலும் அது உண்மையிலே ஆஸ்வால்ட்டுன்னு என்னுடைய நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எனக்கு ஃபாதராக இருந்தவர் ஆஸ்வால்ட். அவரே மாதிரி தான் இருப்பார். நான் அந்த ஃபோட்டோ கூட அவருக்கு அனுப்பியிருந்தேன். எங்கள் ஃபாதரை தான் அவர் ஆஸ்வால்ட்டு, அவர் ஆஸ்வால்ட்டாகவே வாழ்ந்துருப்பார். அந்த படத்தில் மிகப்பெரிய போன் அது வந்து அது நம்ம யாருமே மறுக்க முடியாது. அதுக்குனால எனக்கு அவருக்கும் சில பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு கூட எல்லாரும் சொன்னாங்க. அதெல்லாம் வராது. ஏன்னா நம்ம கடைசியாக என்ன சொல்கிறோன்னா இந்த மண் சார்ந்து இந்த மண்ணுடைய அடையாளம் சார்ந்து இந்த மண்ணுடைய இனம் சார்ந்து தான் வாழ சொல்கிறோம் தவிர வேற எதுவுமே நம்ம சொல்லலை. ஏன்னா இந்த மாதிரி வாழும்போது தான் மனிதனுக்கு மனிதன் பிரச்சனை வராது அப்படிங்கிறது நம்ம அதை சொல்லியிருக்கோம். அதனால் அதை அவர் பிரமாதமாக நடிச்சிருப்பார். என்கிட்ட அது இந்த சுகுமார் கூட ஒரு டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிடுவார். ஃபாதர் உங்களுக்கு திருநெல்வேலி தானே அப்படின்பாரு. ஆமாம் அதுக்கு என்ன இப்போ அப்படின்பாரு. எப்படி கண்டுபிடிச்ச பார்த்தீங்கன்னா அப்படின்னு யாரும் சுகுமார் கேட்பாப்ல. எப்படி கண்டுபிடிச்ச ஃபாதர் திருநெல்வேலி தான் பாசைக்கும் ஃபாதருக்கும் பிரமசாரம் ஒரு ஆச்சு இல்லை அப்படின்பாரு. அசால்ட்டா ரொம்ப அசால்ட்டா பண்ணிட்டு போயிருப்பாரு. எனக்கு உண்மையில எனக்கு ரொம்ப ஏன்னா எம்எஸ் பாஸ்கர் சார் தான் தான் நடித்தால் மட்டுமல்ல முதல்ல வந்து எல்லாரையும் நிற்க வச்சு அவங்களெல்லாம் என்ன அடிச்சு காட்ட சொல்லுவார். அதனால உண்மையில பிரமாதமான ஒரு நடிகர். அதை நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அவரை வந்து என்ன சுகாலாம் சொல்லுவார், அவர் சிவாஜி மாதிரி தான் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு நல்ல நடிகர். அடுத்து இப்போ நம்ம மனோஜ்குமார் சார் வந்து மிகப்பெரிய கேரக்டர் அந்த படத்துக்கு அப்புறம் தெரியும். ஏன்னா அவர் தான் அந்த படத்தில் அந்த கதையில் விமர்சிக்க ஒரு கேரக்டராக நடிச்சிருப்பாரு. அதனால் நம்ம எனக்கு வந்து ஏன்னா அந்த படத்துடைய மெயின் கதாநாயகனே அவர் தான். ஏன்னா
ஒரு எங்கள் ஊரில் நடந்த சம்பவம், அவருடைய பேர் வச்சிருந்த கதாபாத்திரம் தான் ஊர் எங்கே போகுது, அங்கே போனோன்னு அவருடைய என்ன வாழ்க்கை நடந்தது, அதுக்கப்புறம் ஏன் அந்த ஊருக்கு திரும்பி வராரு அப்படிங்கிறது எல்லாம் அந்த அவரை சுற்றி வரும். அதனால் சார் கதாபாத்திரம். அடுத்தது இந்த விழாக்கு எனக்கு வருகை இந்த ஆதிரா இருக்கிறாங்க. ஆதிராலாம் ஐயோ கோவிசர்லாம் விரிஞ்சிருவாங்க அவருக்கு கட்டத்தில். ஐயோ என்ன போலீஸ் வந்துட்டானே அப்படின்னு குதிப்பாங்க. பிரமாதமா அவங்களுடைய நடிப்பு. அடுத்தது இந்த விழா சிறப்பிக்க வந்து நான் அண்ணன் தேனப்ப சார் அவர்களை அடிக்கவே எல்லா படத்துக்கு அவரை கூப்பிடுவேன். அது ஏதோ ஒரு காரணத்தினால தவிர்த்து தள்ளி போயிட்டு இருந்தது. எல்லாம் இதில் விழாக்கு வந்துட்டார். இந்த இடத்துல இங்கே படத்துலையும் அது நான் அண்ணன் கூட, ஏன்னா அண்ணன் ஒரு பிரமாதம் நடிக்கிறது, நான் அதை பயன்படுத்தாமல் விட்டோம்னு வருத்தம் உண்டு. மாதிரி அண்ணன் சுகா பற்றி உங்களுக்கு சொல்கிறது இல்லை. ஏன்னா சுகா மாதிரி ஒரு வாழ்க்கையில் மனிதன் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தனுக்கு அப்பா நல்லா அமைஞ்சா குரு நல்லா அமைய மாட்டான், குரு நல்லா அமைஞ்சா அப்பா அமைய மாட்டாங்க. அண்ணனுக்கு ரெண்டுமே கடல், தமிழ் கடல். அண்ணன் ஐயா, எங்கள் ஐயா நெல்லை கண்ணன் அவர்களுடைய தமிழ் கடலுடைய அருமை. அதே மாதிரி அவருடைய குருநாதர் பார்த்தீங்கன்னா பாலுமேந்திர ஐயா சார். அதனால் அவர் இந்த விழாவுக்கு வந்து அவர் நன்றி, இயக்குனர் அவங்களுக்கு நன்றி. அடுத்து மெயின் வந்து எல்லாத்தையும் பேசிட்டு போனாலும் எங்கள் அண்ணனை பற்றி, ஏன்னா ஹீரோ சொல்லியாச்சு, இப்போ நிஜ ஹீரோ அண்ணன் சீமான். ஏன்னா நான் வந்து 2010 நினைக்கிறேன், 2010 முத்துக்குமாரோடைய ஜோதியை வந்து கன்னியாகுமரியில் வந்து கொடுத்து விட அங்கே ஐயா நல்லகன் தர்றது நிகழ்ச்சி. கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், ஒரு ஆள் கிடையாது. ஏன்னா அந்த கடை வச்சிருக்க புறாமே மலையாளி. நாங்கள் 4 பேர் தான் நிற்கிறோம், யாருமே இல்லை. ஆனால் அந்த அண்ணன் வந்து 1.5 மணி நேரம் பேசினாரு. ஏன்னா தேவை இருந்தது. அதனால அது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் கொடுறான். அப்போ என்னன்னா தேவை இருந்தது. திரை சினிமா தான் அசாத்தியமானது. அதாவது நீங்களாம் வந்து அந்த காமெடியை நினைக்கிறதெல்லாம் சாத்தியப்படுத்துறதா சினிமா. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ யோகேஷ் கனகராஜ் படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் 4 பேர் கத்தி எடுத்து ஊற்றிருப்பான், இந்த பக்கம் கடப்பாறை எடுத்து ஊற்றிருப்பான். ஆனால் அந்த பக்கம் ஒருத்தர் மட்டும் அதுக்கப்புறம் துப்பாக்கி எடுத்து சுட்டுருப்பான். ஆனாலும் அதுக்கே அப்புறம் தாண்டி போயிட்டு பீரங்கி எடுத்து சுடுவாப்புல. ஏன்னா அந்த அங்கே வந்து தேவை இருக்கும். ஏன்னா இந்த ட்ரக்ஸ் மாற்றியா இருப்பாங்கல்ல, அவனை அடிக்கணும்னு. ஆனால் ஒரு கற்பனை கெட்டாத விஷயம் தான், ஆனால் அவனை கொல்லணுமே எதிரியே அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஏன்னா அதுக்கப்புறம் அதே மாதிரி அவர் ஒரு இந்த கத்தி படம்லாம் பார்த்துருப்பாரு. அதெல்லாம் சாத்தியமே இருக்காது. ஒரு லாரியில் போட்டு அவளே அதை உயிரோட போனாலே நம்ம அவருக்கும் பயணிக்க முடியாது. லாரியில் போட்டு அத்தனை ஆஃபீஸரில் போட்டு கொண்டு போகல. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போய் ஆகணும், ஸ்டேஷனில் போய் அங்கே ஐயா வாங்க காப்பாற்றுங்க பாப்பா, அவனுக்கு அங்கே தேவை இருந்தது. அதே மாதிரி அவர் ஒரு மகா அங்கேருந்து எங்கள் அப்பா வருவாருன்னு தேடிட்டு இருக்கோம். இப்படி ஒரு தேவை இருக்கும்போது சாத்தியப்படாதெல்லாம் நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு ஒரு தோணும். அதுதான் நல்லா செஞ்சாப்புல. என்ன நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்க பத்திரிகையாளர் நான் வந்து நான் சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் எம்ஜிஆருடைய படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹீரோ குளத்துல குளிச்சுட்டு இருப்பாப்புல, குளிச்சுட்டு இருக்கும்போது கேமரா சுத்தி காட்டிடுவான், காடா இருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா வில்லன் வந்து அவனை வந்து அந்த அம்மாவை கெடுக்க ஆரம்பிச்சோடனே எங்கே இருக்கும்னு தெரியாது, விழுது ஆலமரத்தை விடுத்து பிடிச்சி நேரா வந்து காப்பாற்றுவாரு. அப்போ உடனே மக்கள் அதை கேட்கல. அது வந்து ஏன் கேட்கலன்னா அது அவங்க தேவைப்பட்டது. அதே மாதிரிதான் இந்த எங்க இந்த கத்தி சண்டை எம்ஜிஆர் கத்தி சண்டை போடும்போது கத்தி வந்து கீழே வந்துருது. வில்லங்க போகும்போது எம்ஜிஆர் கையில இருந்து கத்தி கீழே வந்துருது. உடனே இங்க இருந்து தரையில இருந்து ஒருத்தன் கத்தி தூக்கி போட்டிருக்கான். இது நகைச்சுவையா தெரியும். ஆனா என்னன்னு அவனுக்கு தேவைப்படுது, இவனால அதை செய்ய முடியும்னு அவன் கத்தி எடுத்து போடுறான். ஆனா அதுக்கப்புறம் நிறைய பேரு சினிமா போகும்போது கத்தியை கொண்டு போடுறான்னு சொன்னேன். ஏன்னா எம்ஜிஆர் கையில இருந்து இந்த படம் இல்லை, எந்த படத்துல போனா கத்தி நான் கத்தி கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா இந்த கத்திங்கிறது என்னன்னா அவன் தன் பாதுகாப்புக்கு வச்சது. அவன் தன் பாதுகாப்புக்கு வச்ச கத்திய அவன் எடுத்து எம்ஜிஆர் அங்க வீசுறான், திரையா இருந்தாலும். அதே மாதிரி இந்த நானும் இந்த கத்தி எடுத்து வீசினேன் யாருக்காகனா சீமானனுக்காக. எல்லாரும் சுத்தி இருக்கிறதா சொல்லுவான், என்னடா கிணத்தனமா இருக்குது, பேசுறதெல்லாம் வந்து நம்புற மாதிரியா இருக்குது, இதெல்லாம் சாத்தியமாடா பண்ணும், இதெல்லாம் ஆகமாடா, இதெல்லாம் நடக்குமாடா அப்படின்னு பேசுவான். ஆனா நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், இங்க ஒண்ணு தேவை இருக்குது, இங்க தமிழ் தேசியம் ஒண்ணு தேவை இருக்குது, அதுக்கு வேற எவனுமே இல்ல, சீமான் தான் இருக்கிறாப்ல, சீமான் தான் இருக்காப்ல நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். யாருமே இப்பெல்லாம் கேட்கல. அதாவது இப்பவும் சொல்றான், நிறைய அரசியல் சொல்றான், இல்ல என்னடா இது எப்படி பேசிட்டே இருக்காப்ல, எப்படி பேசிட்டே இருக்காப்ல. ஆனா மக்களுக்கு தெரியுது இவன் தேவை அப்படின்னு. அதனால இன்னைக்கு கிட்டத்தட்ட 40 லட்சம் வாக்கு வாங்கினாப்ல அண்ணன். அதே மாதிரி இப்போ இன்னும் அண்ணன் இன்னொரு நான் படத்துல அதான் பேசியிருக்கேன். என்ன படத்துலன்னா கடைசி அங்கதான் கொண்டு வரேன். இன்னொரு 40 லட்சம் வாக்கு இருக்குது. அது எங்கன்னா அந்த வாக்கு ஏன் வராம இருக்குன்னா மக்கள் அந்த 40 லட்சம் பேரை போட்டுட்டு இருக்கான். அவனை வந்து யார் தடுத்துட்டு இருக்காங்கன்னா
அது நான் அந்த ஒரு சபை அப்படின்னு சபையில இருந்து ஐயா அவனை போட்ட கூடாது, அவன் போட்டுறாங்க பிஜேபி வந்துரும்பா. அதே மாதிரி ஜமாத்துல இருந்து போட்டீங்கன்னா பிஜேபி வந்துரும் சொல்லி அந்த 40 லட்சம் வாக்கை விழாம வச்சிருக்காங்க, தடுத்துருக்காங்க. ஆனா அந்த அண்ணன் ஒரு ஆள் தாங்க இந்த 2 வித விஷயம். இஸ்லாமியர்கள் என்ன சொந்தம், இஸ்லாமியர் தன்னை என் தம்பி அப்படின்னு சொன்ன ஒரே ஆள் தான். மற்ற கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சிறுபான்மை பிரிவினை இருப்பான், இவன் தான் சொன்னா பெரும்பான்மை தமிழன் சொன்ன ஒரே ஆள் தான். அதே மாதிரி சாதிகள்ல பாத்தீங்கன்னா எல்லா கட்சியிலுமே தனித்து பிரிவு, அந்த பிரிவு, இந்த பிரிவுன்னு இருக்கும். அண்ணன் சத்தியமா தாங்க ஆணை கத்துக்கிட்டதும் இது பண்ண என்னன்னா அங்க எந்த சாதியா தான் சொல்றேன், அண்ணன் தம்பி மச்சான் சித்தப்ப பிரிவு தான். நான் தமிழர்ல மட்டும்தான், வேற எந்த கட்சியிலும் கிடையாது. சோ இங்க என்ன இருக்கு, தேவைப்படுது இந்த மாதிரி விஷயங்களை வேற எவனும் செய்ய முடியாது, உலகத்துல யாருமே செய்யல. அப்ப அவன் தேவைப்படுறதுனால ஒருத்தன் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கிறத விட்டுட்டு அவன் என்னன்னா அவன் சீமான் பேசுற அரசியல் எவனும் பேச மாட்டான். எவனும் பேசாம அவனை பேச சொல்றவங்க சொல்றான், நத்தாலும் சொல்லலாம், உட சொல்றவங்கலாம் வேற என்னதான் கிடைக்கும்னு பார்த்து ஒரு மற்ற விஷயங்கள்லாம் பேசு அவரை வந்து வீழ்த்த நினைக்கிறது. ஆனா வீழ்த்த முடியாது. ஏன் தெரியுமா, அவன் பிடிச்சிட்டு இருக்க சங்க பிடிச்சிட்டு இருக்க ஆனா யார எதிரி அப்படி சங்க பிடிச்சிட்டு இருக்கா. அவங்கள மாத்தி அவங்கள வந்து வீழ்த்த நினைக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணா அந்த நான் ஒரு கதையோட முடிச்சிடுறேன். ஏன்னா அந்த 40 லட்சம் வேற அந்த வாக்குகள் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்றேன்னா, எங்க ஊர்ல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 6 மணிக்கு மேல வெளியே ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க 6 மணிக்கு மேல வெளியே வராதிங்க, 2 கண்ணை வந்துருவான், 2 கண்ணை வந்து பிடிச்சிட்டு வருவான், 2 கண்ணை வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. சரி அந்த 2 கண்ணை எங்க இருந்து வரான்னா 3 கண்ணில் இருந்து வரான் அப்படின்பா. நாங்க பார்த்துட்டு சின்ன பயந்துகிட்டே இருந்தோம். ஊருக்காங்க யாரும் ஊருக்கு 6 மணிக்கு மேல வர மாட்டாங்க. ஆனாலும் அந்த ஊர்ல திருட்டு போயிட்டு கலாண்டு இருந்தாங்க. யாரும் கண்டுபிடிக்கல. பார்த்தா கடைசியில பார்த்தா இந்த எவன் 2 கண்ணு வருவான், எவன் 3 கண்ணு வரானுங்கோ, எவன் சொன்னானோ அவன் தான் திருடி இருக்கான். அதே மாதிரி இங்க பிஜேபி வந்து மட்டும் இங்க திருடி இருக்காங்க. இந்த நான் அடுத்த 2 கண்ணா நம்ம யோசிக்கல. ஏன்னா எல்லா மக்களும் 2 கண்ணு இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கல. இந்த 3 கண்ணு பார்த்தா 3 கண்ணு ஒரு பாலம் இருக்குது ஊர்ல. அந்த 3 கண்ணு பாலத்துல இருந்து வரான்னு சொல்லிட்டு இவங்களை ஏமாத்தி விட்டுட்டான். அது மாதிரி ஏமாத்தி அந்த அண்ணன் சீமானுக்கு இந்த 40 லட்சம் வாக்கு விழாம அவங்க பார்த்துட்டு பயங்காட்டிட்டு இருக்காங்க. ஆனா அதனால எவ்வளவு பெரிய இழப்புன்னா இங்க எல்லாத்தையும் நம்ம இழந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுதான் இந்த நம்ம இந்த படத்துல அதுக்குதான் இந்த 40 லட்சம் கதை தான் இந்த படம். இந்த 40 லட்சத்தும் இந்த அண்ணனுக்கு வரணும். அதுதான் அதுக்காண்டி அது அரசியல் படம் கிடையாது. படத்துல நான் எங்கேயுமே அரசியல் பேசல. ஆனா நான் என் மண் சார்ந்த அடையாளம் காதல் எல்லாம் பேசிருக்கேன். ஒரு பாத்திமா, ஒரு பரமசிவங்கிற பாத்திமா, அந்த பாத்திமாங்கிற பொண்ணு பெண் இல்லையா, அந்த பெண் நினைக்கிறேன் நான் என் ஊர்லயே அடையாளத்தோட வாழணும், நான் பிறந்த ஊர்ல வாழணும்னு ஆசைப்படுறேன். கடைசியில் அவரோட ஆசை நிறைவேறாம போயிருது. இதுக்கு காரணமா இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த அடையாளங்களை இழந்து போன அந்த மதங்களும் அது மதத்தை வச்சு நடக்கிற அரசியல்களும் தான் இருக்குது. அந்த அரசியல்களை நம்ம இதுல பேசல. இந்த காதலையும் அந்த பேய் ஹாரர் மூவியா சொல்லியிருக்கிறோம். நான் நிறைய பேசுறத அண்ணன் சினிமா பத்தி பேசணும், நான் அரசியல் பேசணும் நல்லா நினைக்கிறேன். அதனால இதோட என்ன விட்டு கொள்கிறேன். இந்த படம் உறுதியா நான் நம்புறேன். திரையில இப்ப நான் இவ்வளவு பேசுறதுனால எனக்கு திரை கிடைக்காம கூட பிரச்சனை கூட இருக்கலாம். அது அந்த பயம் எனக்கு இருக்குது. ஆனா நான் பயப்படல. ஏன்னா நான் வந்து எனக்கு கூட அந்த சீமான் இருக்காப்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் எனக்கு வந்து தமிழ் குடிமகன் எனக்கு திரை கிடைக்காம தியேட்டர் கிடைக்காம எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அப்போ அண்ணனோட சின்ன அண்ணன் பின்னா சண்டை இருக்கும், எல்லாமே இருக்கும் இல்லையா, அதில் விலகி இருந்த அந்த நேரம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, அண்ணன் இருக்கிறாப்புல. ஏன்னா சீமான மாதிரி ஒரு ஆள் நம்பிக்கை கொடுக்க எவனுமே கிடையாது உலகத்தில். எதுனாலும் சரி இறங்கி அடிக்கிறாரு நம்பிக்கை. இவனுக்கு தேவை என்னது? இப்போ ஒரு மருத்துவமனைக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் மருந்து கொடுக்கறதுனால என்ன சொல்லுவான், இது சாப்பிடுங்க சரியாயிருன்னு சொல்லுவோம்ல, அது சரியாகுதா சரியாகிறது சரியாகணும் அந்த வார்த்தை சொன்ன உடனே அவனுக்கு பாதி நோய் போயிடும். அது மாதிரி இறங்கி அடிறா எல்லாம் சரியாகும். ஏன்னா எனக்கு முதல்ல சொன்னது ஏதாவது பெருமையா நம்ம பேசினா, டேய் நம்மளை பத்தி நாமளே பெருமையா பேசலாம், எந்த நாயிட நம்ம சொல்லுவான் அப்படின்பாரு. அது மாதிரி நாம எல்லாத்துக்கும் பெருமை சொல்லலாம். நம்ம பெருமையை சொல்லாம அடுத்தவங்க எல்லாரும் பெருமையா சொல்லிட்டு இருப்போம். அது வந்து ரொம்ப தாழ்மான பண்றதான ஒரு விஷயம். அதனால மற்றவங்களை பெருமையா சொன்னோன்னு அப்ப நம்ம தலைமைக்கு தகுதி இல்லாத ஆளு அப்படின்னு மற்றவங்க பேசினா அவன் தலைமைக்கு வந்துடுவான். இது எல்லா இடத்துலையுமே, நம்ம வீட்லையும் சரி எல்லாத்துலையுமே சரி. நீங்க நமக்கு எவ்வளவு சென்த் இருக்குது, எவ்வளவு அறிவு இருக்குங்கிறது நம்ம வந்து நிரூபிச்சுட்டே இருக்கணும். இல்லைன்னா நம்ம காணாம போயிட வாய்ப்பு இருக்குது. அதான் நடந்துட்டு இருக்கு உலகத்துல. உறுதியாக இந்த படம் வெல்லும். வெல்ற நிகழ்ச்சியில ஒரு சக்சஸ் மீட்ல நான் உங்களை எல்லாரும் பத்திரிகையாளர் உறுதியா சந்திப்பேங்கிற அசாத்திய நம்பிக்கை சீமான் மாதிரி அவரை துணையை வச்சு சொல்றேன்.
ஏன்னா சாத்திய படம் நான் சாத்தியப்படுத்தி அவனல்ல சிவன், அதனால நான் சொல்றேன் உறுதியாக இந்த படம் வெல்லும். அது நீங்கள் எல்லோரும் என்னை சக்சஸ் வீட்டில் சொல்லுவீர்கள். நன்றி, வணக்கம்.